ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளான டிஷ்ஷு தான். என்னன்னா கோஸு போட்டு அப்பளம், சாதம், தயிர் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, பருப்பு எடுத்துருக்கோம். இப்போ இதை நல்லா நம்ம வந்து கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் கோஸு கூட்டுக்கு. பாருங்க, ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன் பருப்பை. இப்போ இது கூட ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது நல்லா இப்போ வேக இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சுக்கணும். இந்த பாருங்க, குக்கரில் 2 விசில் வச்சு பருப்பு நல்லா பாதி வெந்துருச்சு. அதை நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு சின்ன கோஸு வெட்டி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். என்ன செய்ய போகிறோம், அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு நல்லா இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா இதிலே வேகட்டும். பாருங்க, நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ அதில் கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கோஸு வேகட்டும். பாருங்க, கோஸு போட்டு நல்லா இப்போ பாருங்க வெந்துடுச்சு. தண்ணி கூட நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம இதை கோஸு போட்டு தாளிச்சிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம கோஸு போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்க, கோஸு கூட்டுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடயே 2 பச்சை மிளகா, ஒரு 10லேருந்து 15 பல்லு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சரி, நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கோஸு கூட்டுலாம் இதை எடுத்து கொட்டி பாருங்க, நம்ம செஞ்சு வச்ச இப்போ கோஸு கூட்டுலாம் இதை எடுத்து கொட்டியாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா சூப்பராக கிண்டி விட்டாச்சு. அவ்வளோதான், கோஸு போட்டு ரெடி. இதை வந்து சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு நம்ம பொரிச்சு வச்ச வத்தலோட தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ கோஸு கூட்டுக்கு நம்ம வந்து தொட்டுக்கு வந்து சோத்து வத்தல் தான், அதை கஞ்சி வத்தலை அதை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். சூப்பராக இருக்கும். இந்த வத்தல் முறுமுறுன்னு வீட்டிலே போட்டது சூப்பராக இருக்கும். நான் ஃபுல்லாத்தையும் வறுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்க, வத்தல் தேவையான அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவேன். நான் செஞ்ச மாரி கோஸு கூட்டு நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.